வணக்கம். நம்ம நற்றினையில இன்னைக்கு 270வது பாடல் பார்க்க போறோம். நெய்தல் திணை பாடல். அறநர் எழுதியது. இது ஆம், பரத்தையிடம் சென்ற தலைவன் திரும்ப வீடு வரான். நெய்தல் அப்படிங்கிறது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இல்லையா? இங்க பரத்தையின் காரணமான நேர்ந்த பிரிவால் அவர்களுக்கு நேர்ந்த துன்பத்தை அவர்கள் எடுத்து சொல்வது அப்படிங்கிறது இந்த பாட்டுல. அதாவது இங்க இந்த பாட்டுல நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய பற்றிய குறிப்பு வருது. பெண்கோலை புரிந்த நன்னன் போல அப்படின்னு நம்ம முன்னாடியே ஒண்ணு படிச்சிருக்கோம். அந்த நன்னனுக்குரிய மாந்தோப்பில் இருந்து ஒரு மாம்பழம் அந்த ஆற்றில் விட கருவுற்ற பெண் ஒருத்தி அதை எடுத்து சாப்பிடும்போது மன்னனுக்குரிய தோட்டத்திலிருந்து எதை எடுத்தாலும் மரண தண்டனை தான் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல இந்த பெண்ணுக்குரியவர்கள் எடைக்கு எடையாக பொண்ணாகவே தருவதாக சொன்னாலும் கூட முடியாமல் அவன் அந்த பெண்ணை கொலை செய்வதாக, பெண் கொலை புரிந்த நன்னன் போல அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இங்க இந்த இது அதே நன்னனா அல்லது வேற ஒரு நன்னனா நமக்கு தெரியல. நன்னன்கிற பேர்ல நிறைய மன்னர்கள் இருந்திருக்கலாம். இந்த பாட்டுல வரக்கூடிய நன்னன் ஒரு எதிரி படையை வென்று, எதிரி நாட்டை வென்ற நாட்டை மிக தீக்கிரையாக்கி அங்கிருந்த பெண்களுடைய கூந்தல்களை எல்லாம் அறுத்து எடுத்து அதை கயிறாக திரித்து தேரின் வடமாக பயன்படுத்தியவன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி. ஏன்னா ஒரு போர் நடக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டூழியங்கள் என்பவை அனுமதிக்கப்பட்டவையாகவே ஒரு காலத்துல இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ அந்த மன்னன் செஞ்சான் இல்லையா, அதை விட கொடுமையானதாக இருக்கிறது நீ எங்களுக்கு செய்யக்கூடிய இந்த செயல். அதாவது பரத்தையின் காரணம் வீட்டுக்குள்ள இவ இருக்க, இவ்வளவு அழகான இவ்வளவு உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தி வீட்டில் இருக்க, இவளை விட்டு நீ பரத்தையரிடம் போய் திரும்பி வருவது என்பது இந்த நன்னனுடைய செய்கையை விட மோசமாக இருக்கிறது. இந்த நன்னன் போர்க்களத்திலே வென்று மகளிருடைய கூந்தலை எல்லாம் அறிந்து அவற்றை கயிற்றாக கட்டி தேரை இழுத்து வந்தான் அல்லவா, அதை விட உன்னுடைய செயல் கொடிது. உன்னை என்னால் மன்னிக்க முடியல, ஆனா வேற வழி இல்லை, நீ வா வீட்டுக்குள்ள வா, ஆனா என்னால நீ செய்ததை மறக்க முடியாது. அந்த மன்னன் செய்த செயலை விட உன் செயல் கொடியது அப்படின்னு தோழி இந்த பாட்டுல சொல்ற. ரொம்ப அழகான பாட்டு. தாழை குடம்பை நோனா தண்டலை கமழும் வண்டுபடு நாற்றத்து இருள் புரை கூந்தல் பொங்கு துகள் ஆடி உருள் பொறி போல எம்முனை வருதல் அணித்தகை அல்லது பிணித்தல் தேற்றா பெருந்தோட் செல்வத்து இவளினும் எல்லா எற்பெரிது அளித்தனை நீயே பொற்புடை விரி உளை பொலிந்த பரியுடை நன்மான் வேந்தர் ஓட்டிய ஏந்துவேல் நன்னன் கூந்தல் முரட்சியின் கொடிதே மரப்பல் மாதோ நின் விரர் தகைமையே. இந்த பாட்டுல எல்லா அப்படின்னு வருது. எல்லா எல்லா அப்படிங்கிறது விழி இல்லையா, இது ஏடா ஏண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழி. பின்னாடி கலித்தொகையில தான் இந்த மாதிரி வர்றதை நம்ம பார்க்க முடியும். சங்க இலக்கியங்களிடையே கலித்தொகை கொஞ்சம் பிற்காலத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தலைவன் தலைவியாக வருபவர்கள் கடைசியர் கடைசி யார் அந்த மாதிரியான, அதாவது இழிவு சிறப்புல சொல்லப்படக்கூடியவர்கள் கூட தலைவன் தலைவியாக வைத்து பாடப்பட்ட பாடல்கள் கலித்தொகையில இருப்பது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நற்றினை குறுந்தொகை அகநானூர்ல நம்ம அந்த மாதிரியான பாடல்களை பார்க்க முடியாது. குலச்சிறப்பு உடைய சம அளவு உடைய தலைவன் தலைவியர் தான் இந்த பாடல்கள் அதாவது சம அந்தஸ்து உடைய. ஆனா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா அப்படிங்கிறா, ஏடா என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனை இது. ஏடா உன்னுடைய மரப்பல் மாதோ நின் விரர் தகைமையே. கடைசி வரி, நீ இவ்வளவு நாளாக வைத்துக் கொண்டிருந்த உன்னுடைய விரல் தகைமை, உன்னுடைய வீரம் சார்ந்த உன்னுடைய நற்பண்புகளை எல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம். நீ செய்த இந்த செயலின் காரணமாக, நீ நல்லவன் வல்லவன் எல்லாம் இருக்கலாம், ஆனால் நீ செய்த இந்த செயலின் காரணமாக உன்னுடைய அந்த தன்மைகளை எல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம். காரணம், நீ செய்த செயல் கொடியது. எதை விட கொடியது அப்படின்னா, பொற்புடை விரி உளை பொழிந்த பரியுடை நன்மான் வேந்தர் ஓட்டிய ஏந்துவேல் நன்னன். கொய் சுவர்களை உடைய, அதாவது அழகான பிடரிமயிரை உடைய, மிக விரைவாக செல்லக்கூடிய குதிரை படையை வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய வேல் வைத்திருக்கக்கூடிய மன்னர்களுடைய படைகளை எல்லாம் வென்று அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் கூந்தல்களை எல்லாம் அறுத்து கயிறாக திரித்து, கூந்தர் முரட்சியின் கொடிய, முரட்சினா அதை கயிறாக கட்டுவது, அந்த கூந்தலை வெட்டி எடுத்து கயிறாக கட்டி அவன் தன்னுடைய தேரை இழுத்து கொண்டு போனான் அல்லவா நன்னன். அதை விட கொடியது உன்னுடைய செயல். முதல்ல வரதெல்லாம் தலைவியினுடைய துன்ப நிலை. தாழை குடம்பை, தாழையினுடைய
அந்த தாழை மடல் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அது நன்றாக காய்ந்து போன உடனே பனை மடல் தென்னை மடல் போல தாழையினுடைய இதையும் வைத்து குடிசைகளுடைய மேற்புறங்களை நெய்வார்கள் போல இருக்கிறது. பெரிய அடிப்பகுதியை உடைய தாழையின் தூறுகளால் வேயப்பட்ட குடிசை, தாழையினுடைய அந்த தூறு அடிப்பகுதியை எடுத்து அந்த தூற்றை எடுத்து இரவானம் போல வைத்து கட்டப்பட்ட குடிசை. அந்த குடிசையில வாழ்கிறாள் தலைவி. தலைவியினுடைய அடுத்தது வரக்கூடியது தலைவியினுடைய வர்ணனை. தண்டலை கமழும் வண்டுபடு நாற்றத்து, தாழ முடியாதபடி மொய்த்து நறுமணம் கமழக்கூடிய பூக்களை சூடிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய இருள் புரை கூந்தல், இருளை ஒத்த கூந்தல், இருள் எப்படி இருக்குமோ அது போன்ற கூந்தலை உடையவள். கூந்தல் பொங்கு துகள் ஆடி, இப்படிப்பட்ட அவள் அழகு அழிந்ததோடு இல்லாமல் கூந்தலிலே மிக்க துகள் படியும்படியாக, அதாவது தலையை நன்றாக கழுவி வாரி எந்த விதமான அலங்காரம் செய்து கொள்ளாமல் அவள் உனக்காக வாடிக்கொண்டிருக்கிறாள் இங்க. ஆனால் நீயோ எந்திரம் உருள்வதை போல இங்கேயும் அங்கேயுமா உருண்டு உருண்டு போயிட்டு வர. என்ன ஒரு கேள்வி பாருங்க, இங்க இருந்து உருண்டு அங்க போற, அங்க இருந்து உருண்டு இங்க வர. இங்க நீ இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரையே, இது சரியானது தானா? இதை எப்படி நாங்கள் அனித்தகை அல்லது பிரித்தல் தேற்றா பெருந்தோட் செல்வத்து இவளினும், பெரிய தோள்களை உடைய அழகு பொருந்திய செல்வம் போன்றவளாகிய தலைவியை விடுத்து நீ ஒரு உருளும் பொறியை போல இங்கும் அங்குமாக அலைப்படுகிறாய். இங்க கொஞ்ச நாள் பறத்துக்கிட்டு போற. நீ செய்கின்ற செயல் நன்னன் செய்த செயலினும் கொடியது. அதனால உன்னுடைய மற்ற தகைமைகள் எல்லாம், மற்ற நட்பண்புகளை எல்லாம் நாங்கள் மறந்து போய்விட்டோம். ஒரு கோபம் வந்தா நல்லது, அதாவது ஒரு குறள் உண்டு, ஒருவர் மேல் கோபம் வந்தா அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு இந்த கோபம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள் இருக்கு. அந்த சரியான வார்த்தை இப்ப எனக்கு ஞாபகம் வரல. அது போல தலைவன் திரும்பி வந்த பிறகு அவன் நல்லவனாக இருக்கிற, அவனுடைய நன்மை அதிகமா இருக்கிற பட்சத்துல இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு விட்டுலாம். ஆனால் இப்படி எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. மறப்பல் மாதோ நின் வீரத்தகைமையே, உன்னுடைய வீரம் உன்னுடைய புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது மறந்து போய் உன்னுடைய இந்த செயல்தான் எங்களுடைய மனதில் நின்று அது கோபத்தை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த பாடல். பாட்டை மட்டும் ஒருத்தர் படிச்சிருவோம். தடந்தாட் தாழை குடம்பை நோனா தண்டலை கமழும் வண்டுபடு நாற்றத்து இருள்புரை கூந்தல் பொங்கு துகள் ஆடி உருள் பொறி போல எம்முனை வருதல் அனித்தகை அல்லது பிணித்தல் தேற்றா பெருந்தோட் செல்வத்து இவளினும் எல்லா எப்பெரிது அளித்தனை நீயே. எல்னா இங்க துன்பத்தை நீ அதிகமாக அளித்தாய். பொற்புடை விரிவுளை பொழிந்த பரியுடை நன்மான் வேந்தர் ஓட்டிய ஏந்துவேல் நன்னன் கூந்தர் முரட்சியின் கொடிதே மறப்பல் மாதோ நின் விரல் தகைமையே. முரட்சி அப்படின்னா முறுக்கு அப்படின்னு அர்த்தம். கயிறு முறுக்கிறது, நல்ல வார்த்தை இல்லையா, முரட்சி அப்படிங்கிற வார்த்தை. சரி, பரணருடைய பாடல். சரி, அடுத்த பாடல் பாலைத்திணை பாடல். மனை மருண்டு சொல்லியது யாரு, ஆசிரியர் யார் என்று தெரியல. 271 தாயினுடைய கூற்று, அதாவது மேபி இது செவிலியினுடைய கூற்றா இருக்கலாம். இங்க அவள் உடன்போக்கு போய்விட்டாள். தலைவி தனக்குரிய தலைவனை தேர்ந்தெடுத்து உடன்போக்கு போய்விட்டாள். அந்த அவளுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? எருமை தன் கன்றுகளோடு வதியக்கூடிய செல்வம். இப்ப எருமை நிறைய இருக்குன்னா செல்வம் இருக்குன்னு அர்த்தம். செல்வம் செறிந்த வீடு, அப்படிப்பட்ட வீடு. ஆனா தந்தையினுடைய வீட்டு செல்வத்தை பத்தி அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. யாரோ முன்பின் தெரியாத, அதாவது இவளுக்கு முன்பின் தெரியாதவன் தானே, தாய்க்கு முன்பின் தெரியாதவன் தான். அவனோட கிளம்பி அவன் ஊருக்கு போயிட்டான். போற வழியில, அதாவது இவ்வளவு பெரிய செல்வம் இருக்கிற வீட்டுல இருந்து போனவ போற வழியில ஒண்ணு காட்டு வழியில ஒன்னும் சாப்பாடெல்லாம் கிடைக்காது. நெல்லி மரங்களிலிருந்து காய்கள் உதிர்ந்திருக்கின்றன. அந்த நெல்லி மரத்தினுடைய காய்களை எடுத்து தின்று, பசி ஆறுவதற்காக தின்று, அங்க இருக்கக்கூடிய சுனை நீர்ல கொஞ்சமா தண்ணி இருக்கு, அவ்வளவுதான். வெயில் காலம், கொஞ்சமா தண்ணி இருக்கு. அந்த தண்ணீரை பருகி அவனோடு சென்று விட்டாள். இத பார்த்துட்டு இன்னமும் நான் உயிரோடு இருக்கேனே, நான் இந்த தாழியில உட்கார்ந்து, அதாவது இறந்த பின் தாழியில அடக்கம் செய்யப்படக்கூடிய நிலைமை எனக்கு இன்னும் வரலையே, எனக்கு இந்த சாவை கொண்டு வராத கூற்றுவன் மாயட்டும் அப்படின்னு சொல்லி அவள் தாய் அரற்றுவதை போல இந்த பாடல். சோ இப்ப 2 இது தெரியுது நமக்கு பாருங்களேன். அதாவது இறந்தவர்களை தாழிக்குள் உட்கார வைத்து அடக்கம் செய்யக்கூடிய அந்த காலத்து பழக்கம் நம்ம முன்னாடியே நிறைய பாடல்கள் அதை பார்த்திருக்கோம். இங்க இந்த தலைவியினுடைய தாயே சொல்வதை போல வருது. இப்படி சாவை எனக்கு கொடுக்காத, இதெல்லாம் பார்த்தும் நான் இன்னும் இறந்து போகாம இருக்கேன்னா இந்த யமையன் இன்னும் உயிரோட இருக்கான், அவனு போய் ஒழியட்டுமே
அப்படின்னு சொல்வது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இரும் புனிற்று எருமை பெரும் செவி குழவி பைந்தாது எருவின் வைகு துயில் மடியும் செழுந்தன் மனையோடு எம் இவன் ஒழிய செல்வப் பெரும் காளை பொய் மருண்டு சேய்நாட்டு சுவைக்காய் நெல்லி போக்கு அரும் பொங்கர் வீழ்கழை திரள்காய் ஒருங்குடன் தின்று வீசுனை சிறுநீர் குழியினள் கழிந்த குவளை உண்கண் என் மகள் ஓரன்ன செய்போல் வெட்டிய பொய்தல் ஆயம் மாலை விரி நிலவில் பெயர்பு புறங்காண்டற்கு மாயிருந்தாழி கவிப்ப தா என்று கழுக எற்கொள்ளா கூற்றே. என்னை கொள்ளாத கூற்றுவன் எற்கொள்ளா, என்னை கொள்ளாத, என்னுடைய உயிரை மாய்க்காது, இத்தனையும் பார்த்துட்டு நான் உயிரோடு இருக்கணும்னு இன்னும் என்ன வச்சிருக்கானே இந்த யமன், எற்கொள்ளா கூற்றுவனாகிய யமன் தா என்று கழிக, அவன் அழிஞ்சு போகட்டும். தெய்வத்தை திட்டுக்கிற வழக்கம் இருக்கு இல்லையா, அது போல இங்க யாரோ சொல்லியிருக்காங்க, இவ போய் பார்க்கல இல்லையா, அவ எப்படி போனா, எந்த வழியா போனா, அவங்க என்ன பண்ணிட்டே போனாங்கிறதெல்லாம் தாய்க்கு தெரியாது. ஆனா யாரோ இவங்க இப்படி கிளம்பி போகும்போது எதிர்பட்டு வந்தவர்கள் பார்த்து விட்டு என்ன உன் மக அவளோட போயிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ என்ன சாப்பிட்டுருப்பா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பா. அங்க ஏதோ நெல்லிக்காய் கடந்து அதை பொறுக்கி தின்னா, அப்புறம் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, வழியில தண்ணியே கிடையாது, அது தண்ணியை குடிச்சா. நல்ல காளை, அவன் பெரிய நல்ல உயரமான காளைன்னா நல்லா வளர்ந்தவன். இது சின்ன பொண்ணு, அவனோடு நம்பி அவனை ஒரு பொய்மான் போல, அவன் காணல் நீர் போல அவனை நம்பி இவள் போயிருக்கிறாளே அப்படிங்கிற ஆதங்கமும் அவளுக்கு இருக்குது. இவளுடைய வீடு எப்படிப்பட்டது அப்படிங்கிற வர்ணனை தான் முதல் 4 வரி சொல்லுது. இரும் புனிற்று எருமை பெரும் செவி குழவி, குழவினா கன்று, பெரும் காது பெருசா இருக்கும், எருமை கன்றினுடைய காது பெரும் செவி குழவி, இரும் புனிற்று எருமை, அப்படிதான் அப்பொழுதுதான் ஈன்றிருக்கிறது, எருமை கன்று போட்டிருக்கிறது. எருமை கன்று போட்டிருக்கனாலே நல்ல செல்வ வளமான வீடு தான், நிறைய எருமைகளும் கன்றுகளும் இருக்கக்கூடிய வீடு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பசுவை தான் பின்னாடி வந்தவங்க பாராட்டுறது வழக்கம் உண்டு. இப்ப ஈவன் காந்தி கோசேவா எல்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பசுமாடை தான் இது பண்றது. ஆனால் எருமையை பாராட்டுவது என்பது, எருமையை பற்றி பேசுவது என்பது சங்க இலக்கியங்கள்ல இருக்கிறது. எருமை யாரும் பெரும்பாலும் புகழ்ந்தெல்லாம் பேசுவதில்லை. ஆனால் செல்வ வளம் பொருந்திய வீடு அப்படின்னு சொல்லும் போது எருமைகளை உடைய வீடு அப்படின்னு சொல்றது சங்க இலக்கியத்துல வருது. இரும் புனிற்று எருமை பெரும் செவி குழவி பைந்தாது எருவின் வைகு துயல் மடியும். அங்க பூக்கள், அது பின்னாடி இருக்கக்கூடிய இது தொழுவத்துல பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், மரங்கள் இருக்கிறது, அதுல இருந்து மகரந்த தூள்கள் கீழே படிந்து அதுவே எருவை போல இருக்கிற இடத்துல அந்த எருமை கன்று கொட்டி தன் தாயோடு படுத்து கொண்டிருக்கிறது. செழுந்தன் மனை, செழுமையான செல்வம் பொருந்திய தன் குளிர்ச்சியான மனை, எம் இவன் ஒழிய, இந்த வீடும் நாங்களும் இப்படியே எப்படியோ போகட்டும் என்று எங்களை விட்டுவிட்டு அவள் இன்னொருவனோடு சென்று விட்டாள். செல் பெரும் காளை பொய் மருண்டு, அவன் என்ன பொய் சொல்லி ஏமாத்துறானோ தெரியாது. ஆனால் அவள் அதில் மயங்கி அந்த ஒரு காளையோடு சென்று விட்டாள். நல்ல வளர்ந்தவன் காளை அப்படின்னா சிறுவன்லாம் இல்ல, பெரியவன் தான், நல்ல பெரிய பெருங்காளை சேய் நாட்டு, எங்கேயோ தூரத்துல, அவனை பார்த்தா இங்க இருக்கு, இங்க நம்ம பக்கத்து ஊர்ல எங்கேயும் பார்த்தா மாதிரி தெரியல, இதெல்லாம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய குறிப்புகள் தான். சேய் நாட்டு, எங்கேயோ தொலை தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கான், அவன் யாருன்னெல்லாம் தெரியாது, ஆனா இந்த பாட்டெல்லாம் படிக்கும் போது ஒரு நிமிஷம், சங்க இலக்கிய பாடல்கள் அழகா இருக்கு, வரிகள் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் கூட இது அன்னைக்கு நடப்பாதான் இருந்திருக்கும் இல்லையா. ஒரு இலக்கியம் அன்றைய கற்பனை கொஞ்சம் இருந்தாலும் அன்றைய நடப்பதான் அது பேசியிருக்கும். இப்போ உடன்போக்கு என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னாலும் கூட இப்படி போன பெண்கள் என்னவாக ஆயிருப்பார்கள், உண்மையாகவே அவர்கள் அங்க திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருப்பார்களா, இல்ல அவன் நடுவழியில கைவிட்டிருப்பானா அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு வருத்தமும் இந்த பாட்டை படிக்கும் போது ஏற்படதான் செய்யுது. இந்த மாதிரி நிறைய உடன்போக்கு பாடல்கள் நம்ம பாக்குறோம். அவன் பெரும் காளையாக இருக்கிறான், அது சின்ன குழந்தையாக ஏதோ பந்து வைத்து முதல் நாள் வரைக்கும் பந்து விளையாடிய குழந்தையாக கூட அவ இருக்கிறான். அந்த மாதிரியான இதைதான் அவங்க காட்டுறாங்க. ஓரளவுக்கு நன்றாக விவரம் தெரிந்த பெண்களாக விட உடன்போக்கு போகக்கூடிய பெண்கள் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ இங்கே இந்த பாட்டிலையும் அதே மாதிரிதான் வருது. செல் பெரும் காளை பொய் மருண்டு சேய் நாட்டு, எங்கேயோ தொலை தூரத்துல ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த போற வழியில சுவைக்காய் நெல்லிப்போக்கு அரும் பொங்கர் வீழ்கடை திரள்காய் வெறுங்குடன் தின்று, அங்க போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய இந்த காட்டு வழியில் இருக்கக்கூடிய சோலைகளை போல இருக்கக்கூடிய இடங்கள்ல நெல்லி மரங்கள்ல இருந்து காய்கள், திரண்ட காய்கள் விழுந்திருக்கின்றன. நம்ம நெல்லியை பத்தி முன்னாடி ஒரு பாட்டு படிச்சிருக்கோம், அற நெல்லி அப்படின்னு, அறம் சார் நெல்லி அப்படின்னு.
அதாவது வழியில போகிறவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்கக்கூடியதாக ஒரு இரவலர்களுக்கு உதவுவதை போல நெல்லி மரம் இருப்பதனால அதற்கு அறம் நெல்லி, அறம் சார்ந்த நெல்லி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு முன்னாடி நம்ம குறுந்தொகையில படிச்சிருக்கோம். இங்க வந்து இங்க அவன் அந்த நெல்லியை தின்று அவள் இந்த சுனை நீர்ல கொஞ்சமா தண்ணி இருக்கக்கூடிய வீட்டை ஒருங்குடன் தின்று சுனை சிறுநீர் குடியினள். சிறுநீர் கொஞ்சமா தண்ணி இருக்கிறது, அந்த சுனையில கொஞ்சமா தண்ணி இருக்கு, அதை குடித்து கொண்டு கழிந்த குவளை உண்கண் என் மகள் ஓரன்னு. குவளை உண்கண், குவளை மலர்களை போன்ற மையுண்ட அழகிய கண்களை உடைய என்னுடைய மகள் இப்படி ஒருவனோடு சேர்ந்து போயிருக்கிறாள் அப்படிங்கிற போது பணம் பாளைகளை எல்லாம் பிரித்து காய வைக்கக்கூடிய இந்த மாலை பொழுதுல இந்த இது மட்டும் ஏன் இந்த இடத்துல இது சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு புரியல. இதுலயும் உரையிலும் இப்படிதான் இருக்கு. செய்போல் வெட்டிய பொய்தல் ஆயம் மாலை விரி நிலவில் பெயர்ப்பு புறம் கண்டாங்கு அப்படிங்கிறதுக்கு பணம் குருத்தை பிளந்து பதப்படுத்துவதற்காக போடப்படும் மாலை பொழுதில் விரிந்த நில ஒளியில் சென்னே, அதாவது மாலை நேரத்துல இந்த வேலைகளை செய்யாமல் விரிந்த நிலவில் போய் தேடும்படியாக என்னை விட்டுவிட்டு இவள் ஒருவனோடு போய்விட்டாளே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய நான் ஒரு நேரத்துக்கு நான் இறந்து போய் என்னை தாழியில உட்கார வச்சிருக்கணும், தாழிக்குள்ள என்னை அமர வைத்து புதைத்திருக்க வேண்டும். அதுதான் இங்க வருது. தாழி கவிப்ப அப்படி வைக்காம என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கான இந்த கூற்றுவன், அவன் எப்படியாவது தொலைந்து போகட்டும் என்று சொல்லி தாய் இங்கே வருந்துகிறாள். என்னுயிரை கூற்றுவன் கொண்டு செல்லவில்லையே, இனி அந்த கூற்றுவனும் வலி இழந்து இறந்து போகட்டும். அங்கே யமனுக்கே சாபம் கொடுக்கிறான். அதனால இங்க உடன்போக்கு சென்ற தலைவியினுடைய நிலையை நினைத்து தாய் வருந்துவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியருடைய பெயர் தெரியல, ஆனா அழகான பாட்டு. இரும் புனிற்று எருமை பெரும் செவி குழவி பைந்தாது எருவின் வைகு துயில் மடியும் செழுந்தன் மனையோடு இவன் ஒழிய சுவை செல் பெரும் காளை பொய்மருண்டு செய்நாட்டு சுவைக்காய் நெல்லி போக்கு அரும் பொங்கர் வீழ்கடை திரள் காய் ஒருங்குடன் தின்று வீசுனை சிறுநீர் குடியினள் கழிந்த குவளை உண்கண் என் மகள் ஓரன்ன செய்போல் வெட்டிய பொய்தல் ஆயம் மாலை விரி நிலவில் பெயர்பு புறங்காண்டற்கு மாயிரும் தாழி கவிப்ப தாயின்று கழிக எற்கொள்ளா போற்றே. அடுத்த பாடல் நெய்தல் திணை 272, முக்கல் ஆசான் நல் வெள்ளையார் எழுதிய பாடல். இந்த பாட்டுல அவன் காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லை, அதனால எனக்கு நோய் உண்டாக இருக்கிறது, இந்த ஊர் அலர்த்தூற்றுகிறது, அதை அவன் அறியாமல் இருக்கிறான், அது இன்னும் என்னுடைய நோயை அதிகமாக்குகிறது அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. வரையாத நெடுங்காலம் வந்தொழுக ஆற்றாளாகிய தலைமகள் சொல்லியது. கடல் காக்கை செவ்வாய் சேவல் படிவ மகளிர் பொடி கொய்து அழித்த பொம்மல் அடும்பின் வெண்மணல் ஒரு சிறை கடுஞ்சூழ் வதிந்த காமற் பேடைக்கு இருஞ்சேற்று ஐரை தேரிய தென்கழி பூவுடை குட்டம் துழவும் துறைவன் நல்காமையின் நசை பழுதாக பெரும் கையற்ற என் சிறுமை பலர்வாய் அம்பல் மூதூர் அலர்ந்து நோயாகின்று அது நோயினும் பெரிதே. நோயாகின்று அவன் செய்த இந்த செயல், அதாவது வரைந்து கொள்ளாமல் திரும்ப திரும்ப களவொழுக்கத்திலேயே இருக்கக்கூடிய அவனுடைய தன்மை எனக்கு நோய் செய்தது. கூடவே இந்த ஊர் இதை அலர்த்தூற்றுவதனால் அந்த நோய் இன்னும் பெரிதாக ஆகிவிட்டது. அவ்வளவுதான். கடலம் காக்கை செவ்வாய் சேவல், கடலில் இருக்கக்கூடிய காக்கையினுடைய சிவந்த வாயையுடைய ஆண் பறவை. இந்த ஆண் பறவை பெண் பறவை இரண்டும் இருக்கு. அதுல பெண் பறவை கடும் சூளுற்று இருக்கிறது, நிறை மாதம், அதனால இறை தேட போக முடியாது. அதனால இந்த செவ்வாய் சேவல் என்ன பண்ணுகிறது என்றால், அங்க இருக்கக்கூடிய அந்த மணல் குவியலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கருங்கழி, இந்த கருங்கழி கொஞ்சம் கருமையாக சேறு நிறைந்ததாக இருக்கும். அந்த இடத்துல கொத்தி தேடி ஐரை மீனை தேடி எடுத்து இறை தேடி கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறது. மனைவியில தன்னுடைய துணைக்கு கொடுக்கிறது. மனைவி பாருங்க, துணைக்கு கொடுக்கிறது. ஏன்னா அது நிறை சூரியாக இருப்பதனால. அப்படிப்பட்ட துறையை சேர்ந்த தலைவன், அதாவது அவனுடைய இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அவன் அப்படின்னும் போது
அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட இப்படி ஒன்றுக்கொன்று ஒத்துறவாக வாழ்கின்றன. ஒரு ஒரு என் பேடைக்கு சேவல் என்பது உதவி செய்வதாக அன்போடு கவனித்துக் கொள்வதாக இருக்கிறது. ஆனால் அவனுக்கோ நான் நோயுற்றதை இன்னும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனால் நோய் உண்டானது, கூடவே இந்த ஊர் அலர்த்தூற்றுவதனால் நோய் இன்னும் அதிகமானது. அதுதான் கடலம் காக்கை செவ்வாய் சேவல் படிவ மகளிர் கொடி கொய்து அழித்த. படிவனா நோன்பு நோற்ற பெண்கள் அங்க இருக்கக்கூடிய வெண்மணல் குன்றுகளை போல இருக்கக்கூடிய அடும்ப கொடிகளிலிருந்து அந்த பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. வெண்மணல் ஒரு சிறை, அந்த பூக்களை இழுத்து பறிச்சுட்டு போயிருக்கக்கூடிய அந்த வெண்மணல் ஒரு சிறை. அந்த மணல் குன்றுகளுக்கு ஒரு பக்கத்துல அந்த கருங்கழி ஓதத்துல இருக்கக்கூடிய மீனை பிடிப்பதற்காக இந்த செவ்வாய் சேவல் காத்திருக்கிறது. எதற்கென்றால் கடும் சூழ் காமர் பேடைக்கு. அது அந்த கடும் சூழுற்று இருப்பதன் காரணமாக அது ஒரு ஓரத்துல இறை தேடாமல் அமர்ந்திருப்பதனால் இது மீன் தேடி எடுத்து இறை தேடி எடுத்து கொண்டு போய் தன்னுடைய துணைக்கு கொடுக்கிறது. இரும் சேற்று ஐரை தெரிய தென்கழி பூவுடை குட்டம் துழவும் துறைவன். அந்த ஐரை மீனை தேடி அந்த குற்றத்தை எது துழவி கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவனாகிய தலைவன் நல்காமையின், அவன் எனக்கு நல்கவில்லை, அதாவது அருளவில்லை, கருணை காட்டவில்லை. நசை பழுதாக, நசைனா விருப்பம், என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் இப்பொழுது பழுதாக ஆகிவிட்டன. பெரும் கையற்ற என் சிறுமை பலர்வாய் அம்பல் மூதூர் அலர்ந்து. பெரும் கையற்ற என் சிறுமை, கையற்று போன நிலை, என்ன செய்யறதுனே தெரியல. அவனா வரான் போறான், ஆனால் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான். அவனிடம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. கையற்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய என்னுடைய சிறுமையானது எனக்கு நோயை தருகிறது. அந்த இந்த நிலைமையை பார்த்து பார்த்து ஊர் இன்னும் அலர்த்தூற்றுவதனால் என்னுடைய நோய் இன்னும் பெரிதாகிறது. அவனுடைய ஊர் இப்படி ஒன்றற்கொன்று அன்போடு இருக்கக்கூடிய ஊராக இருந்தாலும் அவனுக்கு என் மேல் அன்பில்லையே, அதை நினைத்து நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்வதை போல மேபி சிறைப்புறமாக இருக்கும் பொழுது இது சொல்லியதாக இருக்கலாம். தலைவன் சிறைப்புறத்தானாக வந்து உணர்ந்த தோழி தலைவியிடம் கூறுவாளாய், அவள் இதை சொல்வதை போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? சரி, பாட்டை மட்டும் ஒரு பார்த்துருவோம். கடலம் காக்கை செவ்வாய் சேவல் படிவ மகளிர் கொடி கொய்து அழித்த பொம்மல் நடும்பின் வெண்மணல் ஒரு சிறை கடும் சூழ் வதிந்த காமர் பேடைக்கு இருஞ்சேற்று ஐரை தேறிய தென்கழி பூவுடை குட்டம் துழவும் துறைவன் நல்காமையின் நசை பழுதாக பெரும் கையற்ற என் சிறுமை பலர்வாய் அம்பல் மூதூர் அலர்ந்து நோய் ஆகின்று அது நோயினும் பெரிதே. அவன் கைவிட்ட நோய் பெருசு, இந்த ஊர் தூற்றுகின்ற அம்பல் இன்னும் பெருசு. சரி, அடுத்த பாடல அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.